இந்த மனிதர் இந்த மூங்கிலை சூடாக்குகிறார், ஏனெனில் அதன் உள்ளே நீங்கள் பார்த்திருக்கும் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் முன்னோடியான பொருள் இருக்கிறது. அவர் பச்சை மூங்கில் தண்டுகளை நெருப்பில் சூடாக்குகிறார், அதனால் உள்ளேயுள்ள இயற்கை எண்ணெய்கள் வெளியே வந்து பின்னர் பூச்சிகள் அதை சேதப்படுத்தாமல் இருக்கும். பிறகு அவர் அதன் மேல் தோலை உரித்து உள்ளே உள்ள மரப்பகுதியை வெளிக்கொணர்கிறார். அவர் மூங்கிலை சிறிய ஒரே அளவிலான துண்டுகளாக பிரிக்கிறார், அவை முற்றிலும் சமமாக இருக்க வேண்டும் என்பதால் ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்துகிறார். அதற்குப் பிறகு அவர் உலர்ந்த செடிகளை எடுத்து அதை மென்மையாகச் சுத்துகிறார், இதனால் மரம் கண்ணாடி போல மிருதுவாக ஆகிறது. பின்னர் அவற்றை ஆவியில் வேக வைத்து வடிவத்தை நிலைநிறுத்துகிறார். அவர் தங்க நிற நூலை பயன்படுத்தி அவற்றை ஒன்றாக நெய்து நூல் வழுக்காமல் இருக்க சிறிய பொத்தான்களை வெட்டுகிறார். அதன்பின் மேலிருந்து கீழ்வரை எழுத்துக்களை எழுதுகிறார், இதனால் ஜுஜியா எனப்படும் ஒன்று உருவாகிறது. ஏனெனில் காகிதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன் இதுவே ஒரு புத்தகத்தை வைத்திருக்க ஒரே வழியாக இருந்தது. தாய்லாந்தில் வாழை விவசாயிகள் ஏன் மரத்திலேயே பழுத்த வாழைப்பழங்களை வெட்டி விடுகிறார்கள் தெரியுமா? ஏனெனில் மரத்தில் பழுத்த வாழைப்பழங்களுக்கு சந்தையில் குறைந்த தேவை உள்ளது, மேலும் அவை போக்குவரத்தின் போது எளிதாக சேதமடைகின்றன. அதற்கு பதிலாக பச்சை வாழைப்பழங்களே அதிகமாக தேடப்படுகின்றன. காரணம், அவை நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் மற்றும் சந்தையில் அதிக மதிப்பும் பெறுகின்றன. ஆனால் சில பிற நாடுகளில் மரத்திலேயே பழுத்த வாழைப்பழங்கள் மிகவும் மதிப்புள்ளவையாக கருதப்படுகின்றன. அவை அதிக இனிப்பாக இருக்கும். மேலும் பாரம்பரிய சிற்றுண்டிகளிலிருந்து பிரபலமான இனிப்புகள் வரை பல சுவையான உணவுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. காட்டுத் தேனீக்களின் சில வகை தேன் மிகவும் ஆபத்தானதாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இது மேட் ஹனி என்று அழைக்கப்படுகிறது. இது நேபாள் நாட்டின் உயரமான மலைப்பகுதிகளில் மட்டுமே பெரும்பாலும் சேகரிக்கப்படுகிறது. இந்த தேனை சேகரிக்கும் செயல்முறை மிகவும் ஆபத்தானது. தேன் சேகரிப்பவர்கள் 3000 மீட்டர் உயரம் வரை உள்ள கடினமான குன்றுகளில் ஏறி ஆயிரக்கணக்கான பெரிய ஹிமாலய தேனீக்கள் சூழ்ந்த நிலையில் இந்த தேனை எடுக்கிறார்கள். இந்த தேனின் ஆபத்து அதில் உள்ள சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின் இருப்பதாலாகும். இது இதய துடிப்பை ஒரு நிமிடத்திற்கு 50 வரை குறைக்கவும், இரத்த அழுத்தத்தை திடீரென குறைக்கவும், கடுமையான விஷப்பாதிப்பை ஏற்படுத்தவும் முடியும். மேலும் இதற்கு மனதை பாதிக்கும் குணமும் உண்டு. அதிக அளவில் எடுத்தால் கடுமையான ஹாலுசினேஷன்ஸ் ஏற்படலாம். இதற்கு காரணம் தேனீக்கள் ரோடென்ட்ரன் மலர்களிலிருந்து தேனை சேகரிப்பதுதான். அந்த மலர்களில் இயற்கையான நச்சு உள்ளது. 1 லிட்டருக்கு சுமார் $4000 வரை விலை இருந்தாலும் மற்றும் ஆபத்து தெரிந்திருந்தாலும் இன்னும் சிலர் இந்த மாட் ஹனியை அனுபவிக்க அந்த அபாயகரமான குன்றுகளில் ஏறிச் செல்கிறார்கள். இந்த மனிதர் ஒரு அசாதாரணமான தொழில் யோசனையை உருவாக்கியுள்ளார், அது தொடர்ந்து விற்பனையாகிக் கொண்டே இருக்கிறது. அவர் செய்தது சாத்தியமில்லாத ஒன்றைப் போல தோன்றும், உங்கள் வீட்டின் ஹாலில் ஒரு தேனீ கூடை கொண்டு வருவது. அவரின் ரகசியம் என்ன? முழுமையாக மூடப்பட்ட நவீன வடிவமைப்புடன் கூடிய ஒரு சிறப்பு தேனீ கூடு. இதில் ஒரு தனிப்பட்ட சுரங்க வழி உள்ளது, அதனால் தேனீக்கள் வெளியே சென்று திரும்பலாம், ஆனால் உங்கள் வீட்டு உள்ளகம் முழுவதும் பாதுகாப்பாக மூடப்பட்டிருக்கும். முன்புறம் உள்ள வெளிப்படையான கண்ணாடி மூலம் தேனீக்களின் முழு செயல்முறையையும் நேரடியாக பார்க்க முடியும். அது மட்டும் அல்ல, இந்த கூடு மூலம் நேரடியாக தேன், போலன் மற்றும் புரோபோலிஸ் சேகரிக்க முடியும். மேலும் சிலர் இதிலிருந்து வரும் காற்றை இயற்கை சிகிச்சை என நம்பி சுவாசிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். இந்த புதுமையான தயாரிப்பை அவர் $800 மேல் விலையில் விற்பனை செய்கிறார், இருந்தாலும் இது மிக வேகமாக விற்று முடிகிறது.